Taste the Daily. சேலம் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த திமுகவினர் 100 பேர் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் தலைமையை ஏற்று கழகத்தில் இணைந்தனர். திமுக முன்னாள் மாவட்ட பிரதிநிதி ஜெயவேல், வார்டு பிரதிநிதி சந்திரசேகர் ஆகியோர் தலைமையில் ஆண்கள் பெண்கள் என 100 பேர் சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் இளங்கோவன் முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு கட்சி துண்டு அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன், கீரிப்பட்டி பேரூராட்சி செயலாளர் பொன்னம்மாள் மற்றும் கழக நிர்வாகிகள் முருகேசன், குமாரசாமி, வெள்ளையன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினம் முதல்நிலை ஊராட்சி சார்பில் அப்பகுதியில் உள்ள வணிகர்களுக்கு அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் காயத்ரி தனபால் குப்பை தொட்டிகளை இலவசமாக வழங்கினார். பஜார் பகுதியில் உள்ள வியாபாரிகள் குப்பை கழிவுகளை சாலைகள், பக்கிங்ஹாம் கால்வாய் மற்றும் நீர்நிலைகளில் கொட்டி வந்ததால் தண்ணீர் மாசடைந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனை தடுக்கும் முயற்சியாக கல்பாக்கம் பொதுப்பணி நிறுவனம் மற்றும் புதுப்பட்டினம் ஊராட்சி சார்பில் குப்பை கழிவுகள் கொட்டுவதற்காக வணிகர்களுக்கு பிளாஸ்டிக் குப்பை தொட்டிகள் வழங்கப்பட்டது. அதிமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் காயத்ரி தனபால் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கல்பாக்கம் பொதுப்பணி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சேதுராமன் சிறப்பாளராக கலந்து கொண்டு குப்பை தொட்டிகளை வழங்கினர். இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சர்புனிஷா சாதிக், வார்டு உறுப்பினர்கள், வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் பொது விநியோக கடை கட்டும் பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மாநகராட்சியின் 57வது வார்டுக்கு உட்பட்ட நெசவாளர் காலனி, காமராஜ் நகர் பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 22 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியதுடன் இதற்கான கட்டுமான பணியையும் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்து கூடியிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவையில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முகாமிற்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட சுண்டக்காமுத்தூர் 89வது வார்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த முகாமை அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் அங்கிருந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் வாக்காளர் திருத்த பணிகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.